ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பிக் பாஸோட சீசன் 8 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் கண்டினியூஸாக வந்து பிக் பாஸ் சீசனோட ஃபீவர் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனிமேல் ப்ரோமோக்கான ரிவ்யூ வீடியோ இருக்க போகுது, எபிசோட் ரிவ்யூ வீடியோ இருக்க போகுது, இது இல்லாமல் அன்சீன் வீடியோஸோட ரிவ்யூஸ்லாம் இருக்க போது. மறக்காம எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிக் பாஸோட 2 ப்ரோமோ ரிவீல் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து 24 ஹவர்ஸில் ஒருத்தர் எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி நேற்று விஜய் சேதுபதியே ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுவார். பட் அந்த பர்சன் யார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அந்த வீட்டில் இன்னொரு 24 ஹவர்ஸில் யாருமே அதிகம் பழகி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நைட் தான் உள்ளே வந்தாங்க. தூங்கி எந்திரிக்கிறவங்களும் 24 ஹவர்ஸ் ஆகிடும். எப்படி இவங்க எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஒரு விஷயம் பிரேக்கிங் ஆயிருக்கு. சொல்லப்போனால் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் வீட்டிலேருந்து சாச்சனா அவர்கள் எவிக்ட் செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சாச்சனா நமக்கே தெரியும், மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி அவங்களோட டாக்டராக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி பல பேரை பல விதமாக வெல்கம் பண்ணாலுமே சாச்சனாவை அஸ் அ டாக்டராக தான் அவர் வெல்கம் பண்ணார். நிறைய விஷயங்கள் பேசினதாக இருக்கட்டும், உரிமை எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும், நான் உள்ளே வந்து உங்ககிட்ட இதே மாதிரி அப்பா பொண்ணு பாண்ட்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி தான் அந்த வீட்டுக்குள்ள அனுப்புனார். சேம் டைம் பார்த்தீங்கன்னா சாச்சனாவுக்குமே நிறைய ட்ரீமோட தான் அவங்க உள்ளே போனாங்க. உள்ளே போனதுக்கப்புறமாவே யார் கூடயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட் ஆகும் இல்லை, அதே நேரம் பார்த்தீங்கன்னா யார் கூட அவங்க வந்து ரொம்ப ஜெல்லம் ஆகல, அவங்களோட லிமிட்டில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. ஸோ 24 ஹவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சாச்சனாவை எவிக் பண்ணது எந்த அளவு ஃபேரான ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷனோட கமெண்ட்ஸ்லேயும் சோஷியல் மீடியாலேயும் அவங்களோட பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாச்சனா வந்து ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாச்சனாவோட எவிக்ஷனில் ஒரு சீக்ரெட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 2 ப்ரோமோ. ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ஷன் ப்ராசஸ்க்கான ஒரு ப்ரோமோவாக தான் இருக்குது. இந்த எவிக்ஷன் ப்ரோமோ அந்த ப்ராசஸ்க்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி அந்த டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த 24 ஹவர்ஸ்க்கு ஒரு ஆளை நீங்கள் வந்து எவிக்ட் பண்ணிடணும், இதுக்காக நாமினேட் பண்ணுங்க அப்படின்றப்ப ஜாக்லின் வந்து ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இன்னும் 24 ஹவர்ஸே ஆகலை, இன்னும் யார் கூட அதிகமாக பழகலை, எதை பேஸ் பண்ணி நம்ம நாமினேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு பர்சன் எப்படி இவங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு எப்படி நம்ம முடியும். ஸோ இதை அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்த மாண்டேஜில் காட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா வந்து நம்ம சத்யாவை நாமினேட் பண்ணுறாங்க. அதே நேரம் விஜய் விஷால் வந்து ஜாக்லினை ஒரு பக்கம் நாமினேட் பண்ணுறாரு. அருண் பிரசாத் வந்து நம்ம ரவீந்திரனை இந்த இடத்துல நாமினேட் பண்ணுறாங்க. ரவீந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனாவை நாமினேட் பண்ணுறாரு. நாமினேட் பண்றேன், நான் ரவீந்திரன் சார் சொல்றேன். ஸோ அந்த ப்ரோமோ மூலமாக நம்மளுக்கு காட்டப்படுறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மேல் கண்டஸ்டன்ட்டுமே ஒரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டாக இந்த இடத்துல நாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அருண் தான் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல ரவீந்திரனை ஒரு பக்கம் நாமினேட் பண்ணுறாரு. அது டஃப் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுனாலயா, இல்லைனா ஒருவேளை இந்த ரிவ்யூ பண்ணது இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார் அப்படிங்கிறதுனாலயா, இல்லைனா ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்களான்னு தெரில. ஒரு பக்கம் வந்து அருண் நம்ம ரவீந்திரன் அவர்கிட்ட வந்து நாமினேட் பண்ணுறாரு. பட் ரவீந்திரன் தான் முதலாக சாச்சனாவை இந்த இடத்துல நாமினேட் பண்ண மாதிரி நம்மள்கிட்ட இப்போ விஜய் டெலிவிஷன் பிக் பாஸ் நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க. இது மூலமாக நம்ம நேற்று எபிசோட்லேருந்தே பார்த்துருப்போம். ரவீந்திரனை வந்து ஒரு சீசன்லையுமே ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க தெரியுமா. அதாவது சீசன் 3ல் ஒரு சரவணன் சித்தப்பு, இது மாதிரி ஒரு சீசன்லையுமே ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது எல்லாருமே கேட்பாங்கன்ற பட்சத்தில் இந்த இடத்துல ரவீந்திரன் அது மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ, ஒரே ரிவ்யூலாம் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும், ஸோ அவர் சொல்கிறத கேட்போன்ற மாதிரியான ஒரு பேஸில் எடுத்துட்டாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நேற்றுமே அந்த பெட்ரூம் சீக்ரெட், அந்த பெட்ரூமை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறதெல்லாம் முழுக்க நம்ம ஃபேட்மேன் அவர்கள் சொன்னதை கேட்டு தான் ஒரு டீம் வந்து அப்படியே செயல்படுறாங்க, நம்ம மேல் டீம். அப்படிங்கிற பட்சத்தில் ரவீந்திரன் சாச்சனாவை நாமினேட் பண்ணதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும்? ஸோ அவங்கள வந்து நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட டஃப் கேமில் ஆடலாம்னு சொல்லி இவங்கெல்லாம் முடிவெடுத்து அதிகபட்ச ஓட்ஸ் விழுந்ததுனால சாச்சனா அவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டதாக ஒரு கருத்துக்களும் பேசப்படுது. இது ப்ரோமோ 1. ஸோ ப்ரோமோ 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின். ஸோ ஜாக்லின் அவங்களோட பேச்சை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு டாமினன்ட் லெவலில் வந்து ஜாக்லின் ட்ரை பண்ணுறாங்களோ, இந்த பிக் பாஸ் வீட்டை நம்மளோட டாமினெண்ட்டில் வச்சுக்கணும், நம்ம எல்லாரும் மாதிரி இருக்க விட நம்ம தனியாக தெரியணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்களோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்கே வேணால் படுத்து தூங்குவேன், எனக்கு வந்து பெட்டே தேவை கிடையாது, ஆனால் வந்து என்னால் நாமினேஷன் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்களோட கருத்தை நியாயமாக எடுத்துக்கலாம். நான் வந்து தூங்குறதுக்கு ஆசைப்பட்டு எப்படி வந்து ஒரு ஃபேரான பர்சனை விட்டு அன்ஃபேராக ஒருத்தவங்களை நான் எப்படி எலிமினேஷன் வந்து ப்ராசஸ் அதாவது நாமினேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாக்லின் கிட்ட இருக்குது. அதே நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதாவது நான் எங்கே வேணால் தூங்கிக்குவேன், எனக்காக இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இண்டிவிஜுவல் கேம் இது கிடையாது. ஸோ அங்கே ஒரு ஃபீமேல் டீம் எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் சொல்லப்பட்டது. ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியும் அதை விட்டு வெளியில் போகும்போதே நீங்கள் 2 பேரும் அதுக்கு அடாப்ட் ஆகி தான் இருக்கணும், இது வந்து ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து விடாப்படியாக இல்லை நான் கேட்க மாட்டேன். அப்போ வந்து அவங்க ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, நான் லாஸ்ட்டாக வந்தது நீங்கள் முன்னாடி வந்து அதெல்லாம் அடுத்த பக்கம் விடுங்க, நீங்கள் எப்படி இந்த ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி வந்து ஒரு ஃபேரான டாக்காக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டீங்க, அது இனிமேல் மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டாக வந்தவங்க இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, பிக் பாஸ் அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரு, நீங்கள்
நீங்கள் டிசிஷன் எடுத்து சொன்னால் தான் அடுத்த கட்டம் நடக்குன்ற பட்சத்தில் அவங்க பேசி டிசிஷன் எடுத்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் பேச வேண்டியது ஃபீமேல் டீமோட. அந்த ஃபீமேல் டீமில் யார் வந்து ஒரு ஒஸ்ட்டு பார்ட்டிசிபேண்ட்டாக இருக்காங்களோ இல்லைனா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்காங்களோ அவங்கள தான் அந்த டைமில் போய் ஜாக்லின் நாமினேட் பண்ணணுமே தவிர, அதே நேரம் அவங்களுக்கு யார் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கோ அவங்கள நாமினேட் பண்ணலாமே தவிர, இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட ஒரு டீலை, ஒட்டுமொத்த வீடே ஒத்துக்கிட்ட ஒரு டீலை வந்து ஜாக்லின் இந்த இடத்துல மீறுறது நம்ம இந்த வீட்டில் தனியாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்களோங்கிற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் ஜாக்லின் வந்து இந்த சீசனில் இந்த ஒரு ப்ரொமோ மூலமாகவே எப்படி வெளியில் போர்ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு சீசன் 3யோட வனிதா, சீசன் 4ஓட பாலா, சீசன் 5ஓட நிரூப், சீசன் 6ஓட அசீம், சீசன் 7ஓட மாயா, இது மாதிரி இந்த சீசனில் தான் வந்து தனியாக வெளியில் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. இப்படி தான் 2 ப்ரோமோவுமே வந்து முடியுது. ஆக மொத்தம் ஜாக்லின் வந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 ப்ரோமோ அப்படி முடிஞ்சிருச்சு. இது ரிலேட்டடாக ஜாக்லினோட டாக் வந்து உங்களுக்கு அன்ஃபேராக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிவிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனாவோட எவிக்ஷனில் ஒரு சீக்ரெட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சாச்சனா எவிக் செய்யப்பட்டு அவங்க சீக்ரெட் ரூமில் வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1 டேக்காக ஒரு 24 ஹவர்ஸ்க்காக பிக் பாஸ் வந்து இப்படி ஒரு கான்ட்ராக்ட் அப்படி ஒரு டீலை போட மாட்டாங்க. ஒரு மிட் நைட் எவிக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். அது ஆஃப்டர் 50 டேஸில் ஒரு மிட் நைட் எவிக்ஷன் வச்சிருந்துருப்பாங்க இத்தனை சீசனில். அப்படிங்கிற பட்சத்தில் 1 டே எவிக்ஷன் ப்ராசஸ்லாம் கிடையவே கிடையாது. இப்போ 1 டே எவிக்ஷன் வச்சா இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து வைல்ட் கார்டாக உள்ள என்ட்ரே ஆகணும். ஏன்னா அந்த 18 பேருங்கிறது அந்த கவுண்ட் வைஸில் இருக்கும். அடுத்தடுத்து வைல்ட் கார்டெலாம் இருக்காங்க அப்படின்ற பேஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக 9 ஆண்கள் 9 பெண்கள் இருக்குன்றப்போ அந்த கண்டஸ்டன்ட் குறையிற வாய்ப்புகள் 24 ஹவர்ஸில் வரும்ல. ஸோ அந்த டாஸ்க் செய்கிறப்ப அந்த ஈவென்ட் வேறு கிடைக்காது. சாச்சனா அவர்கள் எவிட் செய்யப்பட்டு சீக்ரெட் ரூமில் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு 3-4 டேஸ் கழிச்சோ இல்லைனா வந்து இந்த வீக்கெண்ட் முடிச்சோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பிக் பாஸ் தரப்பில் இருக்க நிறைய பேர்கள் சொல்கிறாங்க. ஸோ சாச்சனாவோட எவிக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா, அதே மாதிரி ஜாக்லினோட இந்த பேச்சு ஏற்றுக்கக்கூடியதா ஏற்புடையதா இல்லையா, அதே மாதிரி நம்ம ப்ரோமோ 1ல் பார்த்துருப்போம் எல்லாருமே நாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. யாரோட நாமினேஷன் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்லெஸ்ஸாக ஒரு ரீசன்லெஸ்ஸாக இருந்தது அப்படிங்கிற உங்களுக்கு தோன்ற தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.